நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மலேசியா வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீ விசா வந்து கொடுத்து 1.5 வருஷமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னாங்க. அது ரெண்டு நாட்டுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. ஒன்று சீனா, இன்னொன்று வந்து இந்தியா. இப்போ இந்தியா, சீனா ரெண்டு நாட்டில் இருந்துமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. டூரிஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் ட்ராவல்ஸ் மூலமாகவும் இண்டிவிஜுவலாகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மலேசியாவுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரப்போகும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா ப்ராப்பராக வந்துடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து வர்றதில்லை. என்ன ப்ராப்பராக வர்றதில்லை அப்படின்னா, இப்போ மலேசியாவுக்கு நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசா எல்லாமே வந்து ட்ராவல்ஸில் தான் கொடுத்து எடுப்பீங்க. விசா வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு டிக்கெட் மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. ரிட்டன் டிக்கெட் வந்து ஒரிஜினலாக வந்து வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து கன்ஃபார்மாக வந்து இருக்கணும். இந்த ஹோட்டல் புக்கிங்கு இதுவும் இல்லை அப்படின்னா உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த ஹோட்டல் புக்கிங் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக வந்து வச்சுக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வெளியாகி நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே மலேசியா வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் திருப்பி ரிட்டன் ஆகி போகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நிறையா செலவழித்து வந்திருப்பீங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறோம். நிறையா செலவழித்து வந்திருப்பீங்க. திருப்பி நீங்கள் ஹோட்டல் புக்கிங் மட்டும் நீங்கள் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அவங்கள அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிப்பாட்டி ஆஃபீஸ் ரூமுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ரூம் போயிட்டீங்க அப்படின்னா அவங்கள அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிட்டே வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க. உடனே அவங்களே உங்களை டிக்கெட் போட சொல்லி ஊருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கிறங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சமீபத்தில் வந்து என்னென்னா என்னுடைய நண்பர் வந்து அவர் வர்றாரு. எங்கே வர்றாரு அப்படின்னா மலேசியாவுக்கு வந்து விசிட்டில் வந்து வர்றாரு. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் விஷயமாக தான் வர்றாப்புல. அப்போ அவர் இங்கே வந்து அவர் ஊரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறாப்புல. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான, அதாவது மலேசியன் ஸ்டைலில் வந்து நம்ம மலேசியன் ஸ்டைலில் வந்து சென்னையில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னையிலேருந்து வந்து மலேசியாவுக்கு வந்து வர்றாரு. வரப்போகும்போது அவர் எல்லாமே வந்து டிக்கெட்டு விசா ஃப்ரீ தான் உங்களுக்கு. அப்போ டிக்கெட் மட்டும் போட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாமே ப்ராப்பராக வர்றாரு. வரப்போகும்போது என்ன பண்ணுறாங்க வந்து இறங்குனதோட வந்து அவரை வந்து இமிக்ரேஷன் கவுண்டரில் போகும்ல, இமிக்ரேஷன் கவுண்டரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து பிளாக் பண்ணுறாங்க. நீ வந்து ஆஃபீஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறாரு. ஆஃபீஸ் ரூமுக்கு போனோடனே அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மலேசியா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலேசியாவுக்கு வர்றாரு. அப்போ மலேசியாவுக்கு வந்தவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிப்பாட்டி ஆஃபீஸ் ரூமுக்கு போக சொல்லி ஆஃபீஸ் ரூமில் இது நடக்குது. கடைசியில் வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எனக்கு கால் பண்ண போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து பேசுகிறோம். ஆஃபீஸ் ரூமில் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போகும்போது அந்த அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக வந்து ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் 3 மணி நேரம், அதுக்கு பிறகு ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு பிறகு வந்து அவர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் டேக் அடிச்சதா அப்படின்ட்டு. அப்போ ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங். ஐயோ, இது ஹோட்டல் புக்கிங் வந்து பண்ணாமல் விட்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்து அதனுடைய நாலேஜே வந்து அவர்கிட்ட சொல்லணுங்கிறதே இல்லை அப்படின்னா அவர் அங்கேயே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து ஹோட்டல் வந்து புக்கிங் பண்ணியிருப்பார். இப்போ அந்த நீ விசிட்டிங் போகிற, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக நீ போ, ஆனால் ஹோட்டல் புக்கிங் இல்லை, நீ எங்கே போய் தங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க. அப்போ கேட்க போகும்போது அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணணும்னா அவரால் வந்து அந்த டயத்தில் அவர் என்ன திருப்பி என்னை கான்டாக்ட் பண்ண முடியல. அவரால் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம், உடனே வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து நம்ம போட்டிருக்கலாம். இப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஹோட்டல் புக்கிங் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மலேசியாவுக்கு வரக்கூடியவங்க வந்துட்டு ஹோட்டல் புக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்குது, அங்கே வந்து டிக்கெட்டு போடலை அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு, அதாவது ஃபைன் மாதிரி என்ன பண்ணணும்னா சாப்பாட்டுக்கு வந்து 106 ரிங்கிட் மலேசியன் ரிங்கிட் வந்து நீங்கள் கட்டணும். 106 ரிங்கிட்டு மலேசியன் ரிங்கிட் வந்து நீங்கள் கட்டணும். நீங்கள் எத்தனை நாள் தங்குறீங்களோ 3 நாள் டைம் வந்து 3ஆவது நாள் நீங்கள் வந்து கிளம்பலை அப்படின்னா உங்களை பிடிச்சி சிறையில் கேம்பில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் வந்து நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு ஒன்று இருக்குது. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே டிக்கெட்டை போட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லை நீங்கள் அப்படின்னா நீங்கள் தங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த 106 வெள்ளி கட்டுறீங்களா தெரியுமா, அதில் சாப்பாடு கொடுப்பாங்க. சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது சாப்பாடு. அதனால் வந்து நீங்கள் அதுவும் விலையும் வந்து ஏர்போர்ட்டில் வந்து விலையும் வந்து அதிகம். அதனால் நீங்கள் வந்து தெளிவாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மலேசியாவுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வர்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்காவது வந்து ஒரு ஹோட்டல் புக்கிங் வந்து ரொம்ப கம்மியான விலை தான் இங்கே உங்களுக்கு வந்து. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் புக்கிங் வந்து அழகாக வந்து புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க.
அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மலேசியாவை என்ன பண்ணலாம், தாராளமாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். மலேசியா வந்து உங்களை எப்போவுமே அன்போடு தான் வரவேற்கும். மலேசியாவுடைய இது அதான், அதனால தான் அவங்க ஃப்ரீ விசாவே கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அனுபவமாக வந்து இருக்கணும். ஏன்னா ஹோட்டல் புக்கிங் இல்லாமல் நம்ம வந்துட்டு திருப்பி போயிட்டோம் அப்படின்னா 3 மாதத்துக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாது மலேசியாவுக்கு. 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணோம்னா என்ட்ரி ஆகலாம். அதே மலேசியாவுக்குள்ளே வந்து அந்த விசா காலம் முடிஞ்சு ஓவர் ஸ்டே ஆகி திருப்பி உங்களை வந்து பிடிச்சி ரிட்டர்ன் அனுப்புகிறாங்களோ இல்லை ரிட்டன் அனுப்புனீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் தெளிவாக வாங்க. என்ன பண்ணுங்க, டூரிஸ்ட் வரவங்க அந்த 15 நாளாக 18 நாளாக அதுக்குள்ளே கிளம்பிடுங்க. 1 மாதம் விசா கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 15 நாளில் கிளம்பிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 2 தடவை நீங்கள் வந்துட்டு போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். என்ன, அதனால் வந்து பார்த்து வாங்க. மலேசியாவுக்கு விசிட் மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.